ஐந்துடன் அதுல நீங்க தந்தீங்க சார். அந்த கணக்கு மட்டும்தான். ஓகே சார் சார் இதை ஞாபகமூட்டலுக்காக வேண்டி மட்டும்தான். அப்ப இப்படி வந்தா உடனே நாங்க அந்த இன்னுங்கிறத பெருக்கலாக மாத்தி கொள்ளணும். கலப்பு பின்னத்தை முறைமை இல்லா பின்னமா நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், மாத்தி கொள்ளணும். சரியா? இப்ப எங்களுக்கு இதுல மடங்குகள் இருந்தா சுருக்கலாம். 2 சுருக்குனா ஒரு தடவை, 4 சுருக்குனீங்கன்னா 2 தடவை, இந்த 7 சுருக்குனா ஒரு தடவை, இந்த 7ஐயும் வெட்டலாம் ஒரு தடவை. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் 2ல் 1 ஆன்சர். இந்த கேள்விக்கான ஆன்சர் 2ல் 1. சரியா? ஓகே தானே? ஆம் சார். ஓகே சார். அடுத்து பாருங்க, அந்த வசன நடையில உள்ள கேள்வி பார்த்தோம். இதுல உள்ள இந்த 2 கேள்வி, இந்த 2 கேள்வியும் விளங்கப்படுத்துறேன். சரி, இங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க கைக்க கூடாது. இப்போ ஒரு காணில 5ல் 3 பங்கு ஒருத்தருக்கு சொந்தமானது. 5ல் 3 பங்கு ஒருத்தருக்கு சொந்தமானது. அந்த சந்தர்ப்பத்துல எங்களுக்கு ஒன்று இல் சவுண்ட் அப்பலாட்டி இன் சவுண்ட். இந்த சவுண்ட் எங்கனையாவது ஒரு லக்கில் வச்சிருப்பான்னு கட்டாயம். அப்ப எங்களுக்கு எனக்குல இல் வச்சிருக்காரு. அப்ப இது 5ன் மேல் 3. அப்ப இங்கனைக்குல இல் இருக்கனால பெருக்கல் அடையாளம் 3ல் 1. அப்ப இந்த மூண்டையும் வெட்டுனீங்கன்னு சொன்னா அவருக்கு அந்த காணியில இருக்கக்கூடிய மொத்த காணி இந்த பின்னம் 5ல் 1 அப்படின்னு சொல்லி வரும். சரியா? சார் அடுத்து பாருங்க, நிமலனின் மாத வருமானம் 40,000 ரூபாய். இந்த 40,000 ரூபாய் பணத்தின், அப்ப அந்த பணத்தின், இத பாருங்க எனக்குல இன் இருக்குது. அப்ப இந்த ரூபாய் 40,000 ரூபாயில நாங்க இன்ன போட்டு 8ல் 1 பகுதியை நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப 8ல் 1 பகுதினா 40,000 8 பகுதிகளாக பிரிச்சு போட்டுட்டு அதுல நீங்க ஒரு பகுதியை மட்டும் இங்கிட்ட என்ன செய்யணும், நீங்க ஆன்சரா போடணும். அப்ப இங்க இதை சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 40,000 சுருக்குனீங்கன்னா 5,000. ஆகவே 8ல் 1 பங்கு ரூபாய் 5,000 அப்படின்னு சொல்லி வரும். இந்த கேள்வி ரெண்டும் விளங்கப்படுத்தினேன், நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க, பார்த்தா உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே சார் இது ரெண்டும் ஆல்ரெடி நோட் பண்ணியாச்சு. அப்ப ஒரு கணக்குல எந்த இடத்துல அந்த இன் காணப்படும் அப்படிங்கிறத நல்லா விளங்கிக்கிறோம். ஒன்று இல்லைன்னா இருக்கலாம், அப்பலாட்டி இன் இருக்கலாம். ரெண்டுமே வந்தாலும் நாங்க பெருக்கல் அடையாளத்தை எங்களுக்கு பயன்படுத்த முடியும். சரியா மகன்? சரியா மகள்? சரி, அப்ப அடுத்த தலைப்பு, அடைப்புக்குறிகளுடான கோவைகளை பொட்மாஸ் ஒழுங்குக்கு அமைய சுருக்குதல். போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு கீழே அந்த இருக்க அந்த விதிமுறைகளை எழுதுங்க. அடைப்புக்குறிகளுடனான கோவைகளை பொட்மாஸ் ஒழுங்குக்கு அமைய சுருக்குதல். முதலில் அடைப்புகளுடனான கோவைகள் இருப்பின் அவற்றை சுருக்குதல் வேண்டும். முதலாவது விதிமுறை அடைப்புக்கு தான் முக்கியத்துவம். ரெண்டாவது இன்னுக்கு, ரெண்டாவது இன் அப்பலாட்டி இல், அந்த சொற்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப அதுதான் அந்த பொட்மாஸ் அப்படின்னு சொல்றது. சரியா? பி என்றால் பிராக்கெட் அடைப்புன்னு சொல்லுவோம். ஒஃபண்டா இன் அப்பலாட்டி இல்லுன்னு சொல்லுவோம். டி என்றால் வகுத்தல், டிவிஷன், அதனால அது வகுத்தல். எம் என்பது மல்டிப்ளிகேஷன், அதனால அது பெருக்கல். ஏ என்பது எடிஷன், அப்போ அது கூட்டல் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் என்பது சப்ட்ராக்ஷன், அதனால அது கழித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஓர்டரில் ஒரு பெரிய ஒரு கணக்கு எங்களுக்கு தந்திருந்தா இந்த ஓர்டரில் நாங்கள் சுருக்குறதுக்கு தெரிஞ்சிருக்கோம். கொஞ்சம் வேகமாக இதை நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கேன். சரி, ஒரு 8, 8:15, 8:30 வரைக்கும் சரி கிளாஸ் செய்வேன்.
அவசரப்பட்டு யாரும் ஓடிறாங்க, எல்லாரும் இங்க இருக்கும் பொழுதே சொல்லிட்டேன். நீங்க போனீங்கனாலும் 2 பேர் இருந்தாலும் நான் கிளாஸை செய்வேன். சரியா? கொஞ்சம் எனக்குள்ள சின்ன ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு என் லேப்டாப்ல. அதுதான் கொஞ்சம் லேட் ஆகுனது. இல்லாட்டி வந்துருவேன். நான் 6:30க்கெல்லாம் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிட்டேன். அன்னைக்குள்ள கிளாஸ்க்குள்ளுக்கு வந்துட்டு தான் போனேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். இதை நோட் பண்ணியாச்சா? ஆம் சார். மகன், சார் அப்ப முதலாவது விதிமுறை வந்து என்னன்னு சொன்னா அடைப்பு. முதலாவது விதிமுறை என்னது? அடைப்பு. அடைப்பு. ரெண்டாவது விதிமுறை வந்து இன். ரெண்டாவது விதிமுறை வந்து இன். அப்ப இன் காணப்படுமா இருந்தா எங்களுக்கு அந்த இன்னை நாங்க சுருக்கலாம். சரியா மகன்? சரியா மகள்? ஓம். சரி. மூன்றாவது பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வகுத்தல் அடையாளம். மூன்றாவது வந்து நாங்க வகுத்தலை சுருக்கலாம். இத பாருங்க, மூன்றாவது வந்து வகுத்தல். மூன்றாவதாக வகுத்தலையும் பெருக்கலையும் செய்யலாம். சரியா? வகுத்தல் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நாலாவது கழித்தலையும் கூட்டலையும் எங்களுக்கு செய்யலாம். அப்ப இதுதான் அந்த விதிமுறை. சரியா? அப்ப அந்த முதல் 2 தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. அப்ப அந்த முதல் 3 நாங்க கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு ஓட்டோவா பழகிடும். சொல்லுங்க. அந்த மூன்றாவதாக வந்து எது சார் ஃபர்ஸ்ட் செய்யணும்? பெருக்கலையோ வகுத்தலையோ? வகுத்தல். முதல்ல வகுத்தல் தலை தந்திருக்காரு. வகுத்தலை செய்து போட்டுட்டு அப்புறம் பெருக்கல். இங்க கூட்டலை செய்து போட்டுட்டு அப்புறம் கழித்தல். அந்த ஓர்டர்ல தான் அதை செய்யும். எது ஃபர்ஸ்ட்டுக்கு வரும் அதை செய்யறது இல்லையோ சார்? அப்ப கணக்குலம்மா, நீங்க கணக்கு ஒன்று தந்திருக்கும் பொழுது அந்த கணக்குல பார்க்கும் பொழுது உங்களுக்கு விலையும் கொள்ளலாம். பாருங்க, இங்கு வகுத்தலுக்கும் பெருக்கலுக்கும் சம முன்னுரிமை இருக்கும். அதே வேளை அவ்விரு கணித செய்கைகளும் இருப்பின் இடமிருந்து வலமாக சுருக்களை செய்யும் போது இவற்றுள் முதலில் எதிர்ப்படும் கணித செய்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அப்போ நீங்க வகுத்தல் இருந்தால் வகுத்தலை செய்யலாம், பெருக்கல் இருந்தால் பெருக்கலை செய்யலாம். வகுத்தலை செய்துட்டு பெருக்கலை செய்தாலும் ஓகே தான், பெருக்கலை செய்துட்டு வகுத்தலை செய்தாலும் ஓகே தான். ஏன்னா அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு ரிலேட்டிவ் மாய்க்க. அதனால அன்னைக்குல அது பிரச்சனை வராது. அது பிரச்சனை வராது. ஒரு வகுத்தலும் ஒரு கூட்டலும் இருந்தால் தான் பிரச்சனை வரும். ஒரு வகுத்தலும் கழித்தலும் இருந்தால் தான் பிரச்சனை வரும். பெருக்கல் கூட்டல் இருந்தால் தான் பிரச்சனை வரும். சரியா? வகுத்தலும் பெருக்கலும் இருந்தால் பிரச்சனை இல்லை. கூட்டலும் கழித்தலும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த இடம் எங்களுக்கு சிக்கல் இருக்காது. இந்த வகுத்தல் கழித்தல் பெருக்கல் கூட்டல் அப்படி மாறி வரும் பொழுது தான் எங்களுக்கு பிரச்சனையை தருவார். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. சரி, இதை நோட் பண்ணிட்டீங்களா? உங்களோட புக்குலையும் இருக்குது. இன்னைக்கு இந்த பாடத்தை நான் முடிச்சே ஆகணும். சரி, ஏன்னா பாடங்கள் நம்ம குறைவாக இருக்கமாக்கி இருக்குது. குயிக்காக அதை செஞ்சால் தான் நல்ல இந்த 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 மந்த்துக்குள்ளே இந்த 2 பாடம் சரி நான் முடிக்கணும். சரி, ஓகேவா? சரி, உங்களோட புக்லையும் அது இருக்குது. அப்போ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வேணால் நோட் பண்ணலாம். சரி, இப்போ இந்த உதாரணத்தை பாருங்க. இந்த உதாரணத்தை பாருங்க. இப்போ இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா 4ல் 1 கூட்டல் அடையாளம், அங்கிட்டு பெருக்கல் அடையாளம், அதுக்கடுத்து வகுத்தல் அடையாளம், அதுக்கடுத்து இன் இருக்குது. இப்போ இப்படி ஒரு கணக்கு இருந்தா, சரியா? இப்படி ஒரு கணக்கு எங்களுக்கு இருந்தா இப்போ இந்த கணக்குல முதலாவது நாங்க யாரை செய்யணும்? முதலாவது நாங்க இன்னை தான் செய்யணும். அப்ப இத முதலாவது இந்த இன்ன செய்யும் பொழுது இந்த இடத்துல பெருக்கல் அடையாளம் இருக்கனால இந்த மூண்டையும் சுருக்கிடலாம். அப்படிதானே? அதே இடத்துல இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் என்ன செஞ்சு போடலாம்? எங்களுக்கு சுருக்கிடலாம். சரி, இப்ப நான் ஒயிட் போர்டில் செய்கிறேன். சரியா? அப்ப பார்த்து கொள்ளுங்க. சரியா? ஒயிட் போர்டில் செய்கிறேன், பார்த்து கொள்ளுங்க. சார், அப்ப கணக்கு வந்து இத்தான். 4ல் 1 கூட்டல் அடையாளம், 6ன் மேல் 5 பெருக்கல் அடையாளம், 2ன் மேல் 1 வகுத்தல் அடையாளம், 2ன் மேல் 3 இன், 3ன் மேல் 4.
சரியா மகள், சரியா மகன்? Okay. ஓகே சார். சரி, இப்ப இதுல அவர் தந்திருக்கிறது படி. இதுல அவர் தந்திருக்கிறது படி எங்களுக்கு முதல்ல இந்த இதைத்தான் செய்யணும். அப்ப 4ன் மேல் 1 கூட்டல் அடையாளம், 6ன் மேல் 5 பெருக்கல் அடையாளம், 2ன் மேல் 1 வகுத்தல் அடையாளம், 2ன் மேல் 3 இங்க பெருக்கல், 3ன் மேல் 4. அப்ப நான் இப்ப முதலாவதா சுருக்குவேன். இந்த 3 சுருக்குனா ஒரு தடவை, இந்த 3 சுருக்குனா ஒரு தடவை, இந்த 2 சுருக்குனா ஒரு தடவை, இந்த 4 சுருக்குனா 2 தடவை. இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? No, sir. சரி, இப்ப 4ல் 1 கூட்டல் அடையாளம், 6ன் மேல் 5 பெருக்கல் அடையாளம், 2ன் மேல் 1 இங்கன கிளையும் 1 இங்கன கிளையும் 1 ஒன்றையும் ஒன்றையும் பெருக்குனீங்கன்னா 1 மேல இங்கன கிளை 2 இங்கன கிளை 1 அப்ப இந்த இலக்குல 2 இப்படிதான் இருக்க போகுது. இப்ப இதுக்கு அடுத்து கட்டாயம் நாங்க வகுத்தல் அடையாளத்தை தான் செய்யணும். அப்ப இந்த வகுத்தலை நான் பெருக்கலா மாத்துனா இந்த 1ன் மேல் 2 என்ன செய்யும்? நிகர் மாற்று. அப்ப 2 கீழே வந்து 1 மேல போயிடுவார். சரியா மகன், சரியா மகள்? அது கிளியரா எல்லாருக்கும்? பேசுங்க தயவு செய்து. ஓம் சார். சார், இப்ப எங்களுக்கு இந்த ரெண்டையும் பெருக்குனா 4, இந்த ரெண்டையும் பெருக்குனா 4, 4ஓட இந்த 6 பெருக்குனீங்கன்னு சொன்னா 24, 4ஓட 6 பெருக்குனா எவ்வளவு? 24. 24. 24. ஆகவே அப்ப 4ல் மேல் 1 கூட்டல் அடையாளம், கீழே வந்து 24 இருக்கும், மேல வந்து 5 இருக்கும். சரியா மகள், சரியா மகன்? சார், ஓகே சார். இப்ப இது ரெண்டுக்கும் போமஸ் 24 தான் போமஸ். அப்ப இது ரெண்டுக்கும் 24 போமஸினால நான் இந்த பின்னத்தை மேலையும் கீழையும் இதை 24 மாத்துறதுக்கு சமவெளி பின்னங்கள் ஐடியாவை பயன்படுத்தி இந்த முதலாவது பின்னத்தை 6ஆல பெருக்குவேன். அப்ப 6ஆல இங்கனைக்குல பெருக்குனா எங்களுக்கு வந்துடும் இது 24ன் மேல் 6 கூட்டல் அடையாளம். சரியா நினைக்கல எழுதுனா உங்களுக்கு விளங்காம போயிடும். சரியா, அப்ப 24ன் மேல் 6 கூட்டல் அடையாளம் 24ன் மேல் 5. சரியா? ஓகே சார். ஆகவே ஃபைனல் ஆன்சர் 24ன் மேல் எவ்வளவு? 11. ஓகேவா? சரியா? அப்ப ஓகே சரி. இது உங்களோட புக்லயும் இருக்குது. இத பாருங்க, புக்ல அழகா அந்த விளக்கத்தோட தந்திருக்காரு. முதல்ல இன்ன செய்யணும், அதுக்கு எடுத்துட்டு இந்த சுருக்க வேண்டியதை சுருக்கி கொள்ளணும். அப்புறம் அந்த வகுத்தல் அடையாளத்தை இங்க நினைக்கல பெருக்கல் அடையாளம்னு தான் மாத்திருக்காரு. வகுத்தல் அடையாளம் இங்க பெருக்கல் அடையாளமா மாறி இருக்குது. அப்ப இந்த 2 வந்து நிகர் மாற்றம் அடைந்து 2ல் 1 மாறிடுச்சு. அப்ப 2ல் 1 பிறகு இது அவலத்தையும் பெருக்கி இந்த பாருங்க 24ன் மேல் 5ன்னு வந்துருச்சு. 24ன் மேல் 5. இப்ப இது நினைக்கல 24ன் மேல் 5ன்னு இருக்கனால இந்த 4ல் 1 நாங்க அதுக்கேற்ற மாதிரிக்கே நாங்க மாத்தோம். அப்ப இந்த 4ல் 1 மாத்தி தான் எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காரு, 24ன் மேல் 6ன்னு போட்டிருக்காரு. அப்ப 24ன் மேல் 6 வரணுமா இருந்தா 4ல் 1 மேலையும் கீழையும் 6ஆல பெருக்கணும். மேலையும் கீழே எத்தனையால பெருக்கணும்? 6ஆல. 6ஆல். அப்ப பெருக்கணும்னு சொன்னா எங்களுக்கான ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே. சரி, அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? கிளியர் சார். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? சார். சரி, இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க
கொஞ்சம் குயிக் ரொம்ப நேரம் எடுக்காதீங்க. சரி, அடுத்து இந்த கேமராவெல்லாம் ஒன் பண்ணி வச்சு கொண்டிருக்கீங்க, மற்றவங்களுக்கு ஸ்க்ரீன் விளங்காது. அப்போ அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளணும். சரி, இப்போ அடுத்த உதாரணத்துக்கு போகிறேன். சரி, இப்போ இதை பாருங்க. சரியா, குயிக்காக போடுங்க. இப்போ இதில் நிறைய அடைப்புகள் இருக்குது. விளங்குதா மகள்? நிறைய அடைப்புகள் இருக்குதானே? சரி, ஆ இப்போ கணக்கு இப்படி தான் இருக்குது. சார், ஏன்னா நான் இப்படி நடுவில் ஏன் இப்படி பிரிச்சிருக்கேன்னு சொன்னால் அப்போ தான் எனக்கு இந்த போர்டை கணக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு செய்ய இயலும், இல்லாட்டி செய்ய இயலாது. சார், அப்போ முதலாவது பாருங்க, 4 மேல் 5 பெருக்கல் அடையாளம் 4 மேல் 3, அப்புறம் கழித்தல் அடையாளம் பெரிய அடைப்பு, அது உள்ளுக்கு 9 மேல் 8 என வகுத்தல் அடையாளம், அப்புறம் ஒரு அடைப்பு 3 மேல் 2 வகுத்தல் அடையாளம், திரும்ப ஒரு அடைப்பு. அந்த அடைப்பு உள்ளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா 5 மேல் 1 நினைக்கல இன் 3 1 இப்படி வச்சிருக்காரு. 3 1 அப்படின்னு வச்சிருக்காரு. சரியா மகன்? சரியா மகள்? இப்போ முதலாவது நாங்க இன்னதான் செய்யணும். முதலாவது நாங்க யார செய்யணும்? இன். சரியா? அப்ப சரி, பெருசாக எழுதுவோம், இல்லாட்டி கொஞ்சம் பேருக்கு சிக்கலாயிரும். 4 மேல் 5 பெருக்கல் அடையாளம் 4 மேல் 3 கழித்தல் 3 அடைப்பு இருக்குது 5 1 இன் 3 1 அடைப்பு வகுத்தல் அடையாளம் 3 மேல் 2 அடைப்பு வகுத்தல் அடையாளம் 9 மேல் 8 வகுத்தல் அடையாளம். இப்படிதான் தந்திருக்கோம். இப்போ இங்க முதலாவது நாங்க என்ன செய்யணும், ஆனாலும் இந்த அடைப்புகளுக்கும் நான் செய்து கொள்வேன். இந்த அடைப்பையும் எனக்கு செய்யலாம், அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. அப்ப இங்க 4 பெருக்குனீங்கன்னா 16, 5 3 பெருக்குனீங்கன்னா 15 கழித்தல் அடையாளம் பெரிய அடைப்பு, அதுக்கடுத்து அந்த 2 அடைப்பு இருக்குது. அப்ப 5 மேல் 1 பெருக்கல் அடையாளம் 3 1 9 மேல் 8 இப்படி இருக்குது. இப்ப இந்த 5 இந்த 3 பெருக்கலாம். அப்ப 5 3 பெருக்குனீங்கன்னா எவ்வளவு? சொல்லுங்க மகள். இந்த 5 3 பெருக்கலாம் எவ்வளவு? 15 மேல் 1 வகுத்தல் அடையாளம் 3 மேல் 2 அடைப்பு. பிறகு வெளியில 9 மேல் 8 இப்படி இருக்கும். இப்ப எங்களுக்கு இந்த வகுத்தல் அடையாளத்தை நாங்க பெருக்கல் அடையாளமா எங்களுக்கு மாத்தலாம். அப்ப மாத்துனீங்கன்னு சொன்னா 16 மேல் 15 கழித்தல் அடையாளம் 15 மேல் 1. சரியா? இதை நான் பெருக்கல் அடையாளமா மாத்திட்டேன். அப்ப இது மாறுவாரு, 2 கீழே வந்து 3 மேல போயிடும். ஓகே. ஓகே சார். அப்ப இப்ப அணைக்கல யாரையும் சுருக்கலாம்.
15 ஆ அப்ப இந்த 3 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 15 சுருக்குனீங்கன்னா 5 தடவை. சரியா? ஓம் சார். அப்ப அது ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா, அது ரெண்டையும் எங்களுக்கு பெருக்கணும்னா 16 மேல் 15 கழித்தல் அடையாளம் பெரிய பிரக்கெட் 5 ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா 10 மேல 1 இணைக்கில வகுத்தல் அடையாளம் கீழே 9 மேல 8. சரியா? ஓகேவா? சார் நான் ஒன்று கேட்கலாமா சார்? சொல்லுங்க. சார் அந்த நீங்கள் ரெண்டாவதுல வந்து 3 அது எழுதியில சார், ஏன் சார்? நான் 3 மேல் 2 போட்டிருக்கேன். நீங்க நினைக்கல ஐத்தானே பார்த்தீங்க தானே? நல்ல கணக்கு. தேங்க்யூ ஸோ மச். அவசரத்தில் செஞ்சுட்டு வந்துட்டேன். சரி, அப்போ இங்கே நினைக்கல வரணும் எத்தனை 10 5 மேல் 1 என்ன இங்கே நினைக்கல 5 மேல் 1. சரி, மற்றவங்க கவனிக்கல பாருங்க. அது மட்டும் நம்ம மகள் மட்டும் தான் கவனிச்சிருக்கு. சரி, 5 மேல் 1 இப்போ சரிதானே? சார் திரும்பவும் விளங்கப்படுத்த முடியுமா சார்? சரி, ஓகே ஓகே. சரி சரி, கணக்கு சொல்லுது 4 மேல் அடைப்பு 4 மேல் 5 பெருக்கல் 4 மேல் 3 அடைப்பு முடிவு. அப்ப இந்த அடைப்பையும் செய்யற அதே சந்தர்ப்பத்துல இந்த இன்னையும் செய்தேன். ஏன்னா ஒரு படிமுறையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்ப இங்க நாளையும் பெருக்கணும்னு சொன்னா 16 5 3 பெருக்கணும்னா 15. அப்ப இந்த இருக்குது 16 மேல் 15. இந்த இன்ன நான் நினைக்கல பெருக்கலா எழுதினேன். அப்ப 5 1 3 1 ரெண்டையும் பெருக்குனா 15 1. சரியா மகள்? நான் சரியாத்தான் மகள் போட்டிருந்தேன். நீங்க குழம்ப தேவையில்லை. நினைக்கல 2 தான். நினைக்கல 2 தான். அது பிரச்சனை. அது ஓகே. ஓ, சார் சொல்லுங்க. அந்த இந்த மாதிரி இடத்துல வந்து எது சார் ஃபர்ஸ்ட் செய்யணும்? அடைப்பு தானே எல்லாமே. இல்ல இப்ப அதான் நான் உங்களுக்கு விளங்கணும். முதல்ல வந்து நான் இன்னதான் செய்தேன். முதலாவது நான் இன்னதான் செய்கிறேன். அதே சந்தர்ப்பத்துல இந்த அடைப்பை எனக்கு செய்யலாம் தானே? ஏன்னா அடைப்பு தானே, பிரக்கெட் தானே முதலாவது. ஓம் சார். அந்த 4 பெருக்கி 16 5 3 பெருக்கி 15 சொல்லி போட்டோம். இங்க நினைக்கல அதனால தான். அப்ப முதலாவது அடைப்பை செய்யற அதே சந்தர்ப்பத்துல இங்க நினைக்கல உள்ள இந்த அடைப்பையும் செய்தேன். இதா இருக்குது இந்த அடைப்பு, இதா இருக்குது இந்த அடைப்பையும் செய்தேன். அப்ப இந்த இன்னுங்கிற எழுத்துக்கு பதிலா நான் இங்க நினைக்கல பெருக்கல் அடையாளத்தை போட்டிருக்கேன். அப்ப ஓகே தானே? ஓம் சார். ஓகே சார், இப்ப இந்த 5 இந்த 3 பெருக்கி 15 இந்த 1 பெருக்கி 1 இங்கே வகுத்தல் அடையாளம் தான். இந்த 3 தான் இங்க நினைக்கல 3 நான் எழுதியிருக்கேன். இந்த பாருங்க 3 மேல் 2 நீங்க எனக்கு எழுதியிருக்கேன். அதைத்தான். அப்ப இந்த வகுத்தல் அடையாளம் நினைக்கல பெருக்கலா மாறணுமா இருந்தா இந்த இருக்குது. இந்த வகுத்தல் அடையாளம் இந்த பெருக்கலா மாறணுமா இருந்தா, அது பெருக்கலா மாறுனா இந்த 3 2 மேல் 3 மாறிடும். 3 2 மேல் 3 மாறிடும். அப்ப அங்கனைக்குல 3ஐயும் 15ஐயும் சுருக்கலாம். அப்ப 5 1 2 1 இருக்கும். ஆகவே இதை 10 மேல் 1. அப்ப 16 மேல் 15 10 1 வகுத்தல் அடையாளம் 9 மேல் 8 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப இங்கனைக்குல இந்த வகுத்தல் அடையாளத்தை நாங்க பெருக்கலா மாத்துறதுக்கு சரியா, அந்த எனக்கு ஸ்கிரீன்ல இடம் பார்த்தனால நான் இங்க லேப்டாப் ஸ்கிரீன்ல செய்கிறேன். அப்ப 16 மேல் 15 கழித்தல் அடையாளம் சரியா, அடைப்பு உள்ளுக்கு 10 1 பெருக்கல் அடையாளம் 9 மேல போயிட்டு 8 கீழே வந்துடும். 9 மேல போயிட்டு 8 கீழே வந்துடும். அப்ப ஏன் அப்படி மாத்தி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம். சரியா சார்? இப்ப 16 மேல் 15 கழித்தல் அடையாளம் இது ரெண்டையும் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னா 80 மேல் 9 அப்படின்னு சொல்லி இருப்பாரு. 80 மேல் 9. அப்ப 16 80 மடங்கு. 16 80 மடங்குனால இந்த முதலாவது பின்னத்தை நாங்க மேலையும் கீழையும் 5ஆல பெருக்கணும். அப்பதான் 16 நாங்க 80ஆக மாத்தலாம். 16 80ஆக மாத்தலாம். அப்ப நான் இங்க மேலையும் கீழையும் 5ஆல பெருக்கினேன்னா
இது 80 மேல் சரியா 80 மேல் 15 75 கழித்தல் அடையாளம் 80 மேல் 9 ஆகவே 75 இருந்து 9 கழிச்சா எவ்வளவு 64. 64. ஓகே அப்ப இது ரெண்டும் 4ஆம் வாய்ப்பாடுல உள்ள எண்கள் ரெண்டுமே 4ஆம் வாய்ப்பாடு ரெண்டுமே 8ஆம் வாய்ப்பாடு ரெண்டுமே 8ஆம் வாய்ப்பாடு தானே சரி நீங்க பேச மாட்டீங்க அதனால நான் நேரடியா ஆன்சர் போடுறேன் சரியா மேலையும் கீழையும் ரெண்டையும் 16ஆல பிரிக்கலாம் எத்தனையால பிரிக்கலாம் 16ஆல அப்ப 5 மேல் 4 ஆன்சர் அப்ப இந்த கேள்விக்கான விட 5 மேல் 4 சரியா மகன் சரியா மகள் ஆம் சார். சரி 5 மேல் 4 அப்ப திரும்ப ஒருக்கா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த 5 மேல் 4 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சரியா ஆம் சார். சரி நோட் பண்ணிட்டீங்களா கொஞ்சம் நோட் பண்ணுங்க வேகமா அந்த யாரு 2 3 பேர் இருக்கீங்க யாரு சைப்தீன்னு சொல்லி ஒரு மகளோ மகனோ இருக்கீங்க உங்களோட பேக்ரவுண்ட்ல இரைச்சல் சவுண்ட் ஒன்று வருது அதாவது நீங்க அந்த மைக்கை ஒன் பண்ண பரவாயில்ல உங்களோட அந்த இணைக்கிற அந்த கூனி வந்து ஒழுங்கா அடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க சரி கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க சொல்லுங்க மகன் இல்ல உங்களோட மைக்ல அந்த கூனி ஒழுங்கா அடிச்சில்ல போல அப்படின்னு நான் சொன்னேன் சரி அந்த 2 கணக்கு நான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தின அந்த 2 கணக்குலையும் நிறைய உங்களுக்கு இருந்துச்சு சரியா உங்களுக்கு நிறைய இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு அப்ப அந்த மாதிரி கேள்விகள் ஏன் அதை விளங்கப்படுத்தினேன்னா அதுல அவ்வளவும் இருந்துச்சு அதனால அதை விளங்கப்படுத்தினேன் சரியா ஆனா உங்களுக்கு கேள்வி வந்து சின்னதை தான் தருவான் இந்த பாருங்க இப்ப இந்த உதாரணம் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியா செய்யலாம் இந்த உதாரணத்தை பாருங்க பாப்போம் இந்த உதாரணத்துல இந்த இன் வந்து பெருக்கலாக மாறும் அப்ப இங்கனைக்குள்ள இன் பெருக்கலாக மாறினா இது 10 மேல் 4 அதே நேரத்துல இந்த அடைப்பு உள்ளுக்குள்ளதை நீங்க செய்திருக்கணும் ஏன்னா இங்க இது அடைப்புல இருக்குதே அப்ப இந்த அடைப்பை செய்யணும் இது ரெண்டுக்கும் போமசி 24 அப்ப ரெண்டுக்கும் போமசி பாருங்க இது ரெண்டையும் சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா 12 போமசி வரும் ரெண்டுக்கும் போமசி 12 போமசி அப்ப 12 போமசி வாரனால 6 மேல் 1 மேலையும் கீழே 2ஆல பெருக்கணும் 2ஆல பெருக்கணும் சமவெளி பின்னங்கள் ஐடியா அப்புறம் பிறகு கேட்கக்கூடாது ஏன் சார் அதை நீங்க மேலையும் கீழே 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த பக்கம் 4ல் 1 மேலையும் கீழே எத்தனை பெருக்கணும் 12 கொண்டு வரணும் மாதிரிதா 3ஆல பெருக்கணும் வெரி குட் அப்ப மேலையும் கீழே இங்கே கீழே 3ஆல பெருக்குவேன் அப்ப இப்ப இது ரெண்டையும் பெருக்கி விட்டேனா எங்களுக்கு இங்கே கீழே இதுல வந்துடும் 12 மேல் 2 அங்கால 12 மேல் 3 அப்ப இந்த பக்கம் உள்ள அந்த பெருமானத்தை எங்களுக்கு சுருக்குறைக்கு மாய்க்கே ஒரு பெருமானம் உண்டு கட்டாயம் கிடைக்கும் அதுக்கு தான் எங்கனைக்குல அப்படி தந்திருக்காரு அப்ப இந்த பக்கம் 10 மேல் 4 ஆகவே இது 12 மேல் 5 12 மேல் 5 அப்ப 5ஆலையும் சுருக்கலாம் 4ஆலையும் சுருக்கலாம் மகன் அப்படித்தானே 12ஆலயே சுருக்கலாம். 12ஆல சுருக்கேல் மாப்புத்தா நல்லா பாரு 12ஆல சுருக்கேல் 5ஆலையும் 4ஆலையும் மட்டும்தான் சுருக்கலாம் இங்க நினைக்கல அப்ப 5ஆல சுருக்கணுங்கன்னா இங்க ஒரு தடவை இங்க 10ல 2 தடவை 4ஆல சுருக்கணுங்கன்னா இங்க ஒரு தடவை இங்க 12ல 3 தடவை அப்ப ஆன்சர் 6ல் 1 ஆன்சர் எவ்வளவு
ஆறில் ஒன்று. ஆறில் ஒன்று சார். சரி, உங்களுக்கு வந்திருக்கு ஆறில் ஒன்று. ஓம் வந்திருக்கு சார். ஆறில் ஒன்று. ஓம் சார் வந்து சரியா. அப்ப இந்த மாதிரிக்கே உங்களுக்கு இலகுவான ஒரு கேள்வி தான் உங்களுக்கு தருவான். சரி, நோட் பண்ணிட்டீங்களா? திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்தணுமா? நோட் பண்ணியாச்சு சார். சரி, அப்ப நான் இந்த அடைப்பை தான் முதலாவது செய்தேன். இந்த அடைப்பை தான் நான் முதலாவது செய்கிறேன். சரியா, ரெண்டாவதா தான் நான் இந்த இன்ன செய்தேன். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அடைப்புக்குள்ள 6ம் 4ம் காணப்பட்டுச்சு. அப்போ 6ஐயும் 4ஐயும் நீங்க போட்டு தானா பிரித்தெல்லாம் அந்த போமசியை கண்டுகொள்ளணும். அப்போ முதல்ல இங்கே 2ஆல் பிரிச்சிங்கன்னா இங்கே 3, இங்கே 2. திரும்ப இங்கே 2ஆல் பிரிச்சிங்கன்னா இங்கே 3, இங்கே 1. திரும்ப 3ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் இறுதியாக 2 பக்கமும் 1 வரும் மட்டும் பிரிச்சுக்கிறோம். இப்போ இது அவ்வளோத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு வரும் போமசி 12. அப்போ அதனால தான் நான் இந்த 2 பின்னங்களையும் 12 வர்ற மாதிரி இந்த இலக்கில் 2ஆலையும் இந்த இலக்கில் நான் 3ஆலையும் பெருக்கினேன். முதலாவது பின்னத்தை வந்து 2ஆலையும், ரெண்டாவது பின்னத்தை வந்து நான் 3ஆலையும் பெருக்கினதுக்கான காரணம் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார். சார், ஆகவே அப்ப எங்களுக்கு வரும் நினைக்கல 12ன் மேல் 2, 12ன் மேல் 3ன்னு வரும். அப்ப இது ரெண்டையும் நேரடியா கூட்டலாம், பகுதி எண்கள் சமன்னால. அப்ப 12ன் மேல் 5, 12ன் மேல் 5. அப்ப 12ன் மேல் 5 தர 10ன் மேல் 4. ஆகவே 5ஐயும் 10ஐயும் சுருக்கலாம். அப்ப அங்க ஒரு தடவை, இங்க 2 தடவை. இந்த பக்கம் 12ஐயும் 4ஐயும் சுருக்கலாம், ஒரு தடவை 3 தடவை. அப்ப அந்த 3ஐயும் 2ஐயும் நேரடியா பெருக்கி விட்டீங்கன்னா 6ன் மேல் 1 அப்படின்னு சொல்லி வரும் விடை. சரியா? ஓம் சார். சார், ஓகே. அடுத்து இப்ப இங்க பாருங்க, அடைப்பு உள்ளுக்கு கலப்பெண்கள் இருக்குது. அடைப்பு உள்ளுக்கு என்ன எண்கள் இருக்குது? அடைப்பு. அடைப்பு உள்ளுக்கு இந்த இலக்குல முறைமை பின்னமும், ரெண்டாவது அடைப்புக்குள்ள கலப்பு பின்னமும் இருக்குது. ரெண்டாவது அடைப்புக்குள்ள என்ன பின்னம் இருக்குது? கலப்பு. கலப்பு பின்னம். அப்ப அந்த கலப்பு பின்னத்தை நாங்க என்ன பின்னமா மாத்திக்கிறோம்? முறைமையில்லா பின்னமா? முறைமையில்லா பின்னமா மாத்திக்கிறோம். சார், அப்ப இங்க நினைக்கல 2ன் மேல் 1. இந்த இன்னையும் நான் பெருக்கலாக மாத்திக்கிறேன். அப்படி மாத்தலாம். 1ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 5, 5ஓட 2 கூட்டினீங்கன்னா 7. அப்ப 5ன் மேல் இங்க நினைக்கல 7 வகுத்தல் அடையாளம். 3 6, 6ஓட 1 கூட்டினீங்கன்னா 7. அப்ப இங்க நினைக்கல 3ன் மேல் 7. சரியா மகன்? சரியா மகள்? ஓம் சார். சார், இப்ப இந்த 3க்கும் 2க்கும் போமசி 6 போமசி. அப்ப 6 போமசினால முதலாவது பின்னத்தை நான் மேலையும் கீழையும் 2ஆல பெருக்குவேன். முதலாவது பின்னத்தை 3ன் மேல் 2 மேலையும் கீழையும் 2ஆல நான் இங்கனைக்குள்ள பெருக்கி காமிக்கிறேன். மற்ற இனிமேனா பெருக்கி காமிக்க மாட்டேன். நல்லா விலையும் கொள்ளணும். இந்த இலக்குல இப்படி பெருக்கி காமிக்கிற மாதிரிக்கே எல்லா நேரமும் இப்படி பெருக்கி காமிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். அது கிளியரா விலையும் கொள்ளுங்க. ரெண்டாவது பின்னம் 2ன் மேல் 1. அப்ப அதை நான் மேலையும் கீழையும் 3ஆல பெருக்குவேன் ராசா மகள். அப்ப மேலையும் கீழே 3ஆல பெருக்கணும்னா அப்ப இங்க பகுதி எண்கள் சமனாகிரும். எனக்குல பெருக்கல் அடையாளம். அதே சந்தர்ப்பத்தில் இந்த பக்கம் அந்த வகுத்தல் அடையாளத்தை நாங்க பெருக்கலாக மாத்தினோம்னா இவருக்கு பின்னுக்குள்ள பின்ன 3ன் மேல் 7, 7ன் மேல் 3ன்னு சொல்லி வந்துடும். சரியா? சரி சார். சார், இப்ப இந்த 7 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, இந்த 7 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை. அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ சார். சார், அப்ப அதே மாதிரி இங்க 6ன் மேல் 4, 6ன் மேல் 4, 6ன் மேல் 4 தானே? ஓம் சார். கழித்தல் 6ன் மேல் 3. சரியா மகன்? ஓம் சார். அதே இடத்துல இங்கிட்டு பெருக்கல் அடையாளம் 5ன் மேல் 3 இருப்பாரு. 5ன் மேல் எத்தனை இருப்பாரு? 5 மேல் 3.
மூன்று. இப்ப 6 மேல் 4 6 மேல் 3 அங்கனைக்குல எங்களுக்கு கழிக்கலாம். அப்ப கழித்தா 6 1 வரும். 6 மேல் 1 இங்கால 5 மேல் 3. அப்ப இங்கனைக்குல அந்த 3ஐயும் 6ஐயும் சுருக்க இயலுமா? ஓம் சார். சுருக்கலாம். சுருக்கலாம். அப்ப இங்க 3 சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை, 6 சுருக்குனீங்கன்னா 2 தடவை. அப்ப ஃபைனல் ஆன்சர் 10 ஆன்சர். சரியா மகள்? சரியா மகன்? ஓம் சார். சார் அப்ப நான் அந்த என்னோட ஸ்கிரீன்ல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த இந்த அடையாளங்கள் போட்டிருக்கேன். என்ன அடையாளங்கள்? சமன் அடையாளங்கள். அப்ப அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? ஓம் சார். அப்ப எல்லாருக்கும் கிளியர் தானே? சார் திரும்ப ஒருக்க விளங்கப்படுத்துறீங்களா? சரி, ஓகே சார். சார் அப்படி கேட்கணும், கட்டாயம் கட்டாயம் அப்படி கேட்கணும் சார். 3 மேல் 2 கழித்தல் அடையாளம் 2 மேல் 1 இങ്ങനെ இன் அடைப்பு 1/5 மேல் 2 வகுத்தல் அடையாளம் 2/3 மேல் 1. அப்ப இங்க இந்த பின்னத்துக்கு ரெண்டுக்கும் போமசி 6னால இங்கனைக்குல மேலையும் கீழே நான் 2ஆல பெருக்குவேன். அதே இடத்துல இதை நான் 3ஆல பெருக்குவேன். அதை கிளியரா விளங்கிக்கிறோம் ஏன்னு சொல்லி. இந்த இன்னுக்கு பதிலா பெருக்கல் அடையாளம் இந்த பின்னத்தை மாத்தணும்னு சொன்னா 5 மேல் 7 வகுத்தல் அடையாளம் இதை மாத்தணும்னா 3 மேல் 7. இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா இப்படி போட்டதுல? இல்ல சார். சார் இப்ப மகன் இது 6 மேல் 4 கழித்தல் அடையாளம் இது 6 மேல் 3 அடைப்பு அப்படியே வச்சுக்கிருவோம். இங்கனைக்குல இது இந்த பெருக்கல் அடையாளம் அப்படி இருக்கட்டும். இந்த வகுத்தலை நாங்க பெருக்கலாக மாத்தணும்னா இது 5 மேல் 7 இது 7 மேல் 3. இதுல ஓகே தானே? இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா இப்ப? இல்ல சார். இந்த 7 சுருக்கலாம் ஒரு தடவை, இந்த 7 சுருக்கலாம் ஒரு தடவை. அப்ப அங்க 6 மேல் 4 இருந்து 6 மேல் 3 கழிச்சீங்கன்னு சொன்னா 6 பெருக்கல் அடையாளம் இங்க 5 மேல் 3. இப்ப இந்த 3 வெட்டலாம் ஒரு தடவை, இந்த 6 வெட்டலாம் 2 தடவை. ஆகவே ஆன்சர் 10 மேல் 1. சரியா? ஆம் சார், கிளியர். ஓகே சார், தேங்க் யூ வெரி மச். ஓகே Thank you சார். ஓகே சார். அப்போ நான் பிரேக்கெட்டை தான் செய்தேன். இங்கு போனேன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப எங்களுக்கு கணக்கு இருக்கிற மாதிரி நாங்க ஓர்டரா செய்தா ஆன்சர் பிழைக்காது. ஓகே தானே? ஆம் சார். சரியா மகள்? சரியா மகன்? ஆம் சார். நோட் பண்ணியாச்சா? டைம் வேணுமா? நோ சார், நோ. நோட் கிளிக் பண்ணுங்க. கஷ்டமா இருக்கு சார். பின்ன கணக்குகளை சுருக்க வேண்டியிருக்கும். யாரும் என்னமோ கேக்குறீங்க, எனக்கு கிளியரா கேட்க இல்ல. திரும்ப ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். சார் ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார், நோட் பண்ண என்ன மகன் கஷ்டமா கேட்டீங்க? இருக்கு சார். ஸ்கிரீன் விளங்குது இல்ல சார், நோட் பண்ண கஷ்டமா இருக்கு. அது அந்த ஸ்கிரீன் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வரும். ஏன்னா அந்த மைக் ஆன் பண்ணி கதைக்கிறனால. சரி சரி, இல்ல மகன், அது என்னோட மைக்ல ஆன் பண்ணி பேசுறதுனால screen அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு தான் வரும். பிறகு அது சரியா வந்துடும். அது அப்படிக்கா நிக்கும். அது மைக்கை ஓப் பண்ணுங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அப்ப அதையும் நீங்க கொஞ்சம் கேட்டுக்கொள்ளும். கொஞ்சம் சார் ஒண்ணுமே விளங்குது இல்ல.
அதையும் அந்த மைக்கை ஒன் பண்றவங்க புரிந்து விளங்கலமாக. அப்படிலாட்டி உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீனில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் அப்படி சொல்றாங்க இல்லை. உங்களுக்கு மட்டும் அப்படி சிக்கல்னா உங்களோட நெட்வொர்க் பிரச்சனை போலன்னு நினைக்கிறேன். உங்களோட நெட்வொர்க்கை கொஞ்சம் பாருங்க. சரி, நோட் பண்ணியாச்சா இப்போ எல்லாரும்? ஆம் சார். சரி, இந்த பாருங்க, இதுல நல்ல கேள்வி இருக்குது, டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன், விளங்குதா? ஓம் ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா? ஆம் சார். சரி, முதல் 3 கேள்வியை டக்குன்னு செய்யுங்க பாப்போம். முதலில் மட்டும் மைக் யாரும் ஒன் பண்ண தேவையில்லை, மைக் எல்லாரும் ஓப் பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுக்காதீங்க, கொஞ்சம் வேகமா செய்யுங்க. ஓகே சார். ஒரு ஆள் செய்துட்டாங்க, மற்றவங்க என்ன மைக்கே? லாஸ்ட் 3 கேள்வி செய்தாச்சா மகள்? ஓம் சார். சரி சார். சரி, பாப்போமா முதலாவது கேள்விய? ஓகே. சரி, முதலாவது கேள்வி, 2 மேல் 1 கூட்டல் அடையாளம் 3 மேல் 2 பெருக்கல் அடையாளம் 6 மேல் 5. இந்த 2ஐயும் இந்த 6ஐயும் சுருக்கலாம். அப்ப இங்க நிக்கல 3ன்னு சொல்லி வந்துருவார், 3ன்னு சொல்லி வந்துருவார். இப்ப அது 2ஐயும் பெருக்குனீங்கன்னா 2 மேல் 1 கூட்டல் அடையாளம் 9 மேல் 5 அப்படின்னு சொல்லி இருக்கும். 9 மேல் 5. அப்ப 2க்கும் போமசி 18 போமசி. 2க்கும் போமசி எவ்வளவு? 18. 2க்கும் போமசி 18. அப்ப 2க்கும் போமசி 18னால முதலாவது பின்னத்தை மேலையும் கீழையும் 9ஆல பெருக்கணும். முதலாவது பின்னத்தை மேலையும் கீழையும் 9ஆலையும், 2வது பின்னத்தை மேலையும் கீழையும் 2ஆலையும் பெருக்கணும்.
எத்தனால பெருக்கணும்? 2 ஆ, 2ஆல. முதலாவது பின்னத்தை 9ஆல, ரெண்டாவது பின்னத்தை 2ஆல. அப்ப பெருக்குனீங்கன்னா இங்க 18 மேல் 9, இந்த பக்கம் 18 மேல் 10. சரியா? ஓகேவா? அப்ப எங்களுக்கு இங்க வரும் 18 மேல் 19. 18 முறைமையற்ற பின்னம். அப்ப என்ன பின்னமா கொடுத்திருக்கோம்? கலப்பெண் சார் உங்களை கலப்பெண் தான் கொடுத்திருக்கணும். அப்ப ஒன்றுடன் 18 மேல் 1. ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் விளங்குதே மகன், உங்களுக்கு விளங்குது இல்ல போலயே, உங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனை போல. மத்தவங்க யாரும் சொல்றாங்க இல்லை புத்தா. இப்ப விளங்குதா மகள்? ஸ்கிரீன் விளங்குது எல்லாருக்கும்? விளங்குது சார். அது யார்கிட்ட மைக்? அது நான் முதல்ல சதுர்ஷினி அங்க வீட்டுல பாட்டு போட்டுக்கிட்டு அங்க நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்க கிளாஸ்ல இருக்க தேவையில்லை. மத்தவங்க பாவமே. இப்ப வேற யார்? இல்ல உங்களோட நான் உங்களோட பேர் உங்களோட இதுல தான் அந்த பாட்டு போணுச்சு. நான் ஒன் பண்ணி இப்படி டேபிள முன்னுக்கு வச்சு கொண்டு தான் இருந்தேன் நான். உங்களோட மைக்கும் ரஸ்மிதாட மைக்கும் தான் ஒன்ல இருந்துச்சு. ஆனா உங்களோட மைக்ல இருந்து தான் சவுண்ட் வந்துச்சு. சரி, ஓகே. இப்ப இந்த முதலாவது கணக்கு ஓகேவா? ஒன்றுடன் 18 மேல் 1 ஆன்சர் வந்திருக்கா? மத்தவங்க என்னமா ஐக்கே? முதலாவது கேள்விக்கான ஆன்சர் சரியா? சரியா. சரி, மைக்க ஒன் பண்ணி பேசணும். சரி, மத்தவங்க நோட் பண்றவங்க குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது கேள்விக்கு போக போறேன். அழிக்கவா ஒன்னாவது கேள்விய? ஓம் சாலி. சரி, ரெண்டாவது கேள்வி. அங்க கலப்பெண் ஒன்றும் தந்திருக்காரு. 3உடன் 3 மேல் 1 வகுத்தல் அடையாளம் 2உடன் 6 1 இன் 4 மேல் 1. அப்ப நாங்க இங்க முதலாவது இன்னத்தான் செய்யணும். நான் அந்த இன்ன செய்யற அதே சந்தர்ப்பத்துல எல்லாத்தையும் முறைமையற்ற பின்னமாக மாத்திக்கிறேன். 3 பெருக்குனா 9, 9ஓட 1 கூட்டினீங்கன்னா 10. இப்ப இங்க 3 மேல் 10 வகுத்தல் அடையாளம் 2 12, 12ஓட 1 கூட்டினீங்கன்னா 13, 6 மேல் 13 இங்கனக்குல இன் 4 1. சரியா? சார், இப்ப நாங்க இதுல இடமிருந்து வலமாக எங்களுக்கு எது முதலாவது இருக்குதோ அதை செய்தா எங்களுக்கு ஓகே. அப்ப அதனால இங்கனைக்குல சுருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப 6ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா 24, 1ஐயும் 13ஐயும் பெருக்குனீங்கன்னா 13. சரியா? ஓகேவா? சொல்லுங்க. சரியா? சரி, இப்ப 3 மேல் 10 பெருக்கல் அடையாளம் 13 கீழே வந்துருவாரு, 24 மேல போயிடுவாரு. இப்ப இங்கனைக்குல 24ஐயும் 3ஐயும் சுருக்கலாம். இங்க ஒரு தடவை, இங்க 8 தடவை. ஓகேவா? சரியா மகள்? சரியா மகன்? அப்ப பகுதி எண்ல 13, தொகுதி எண்ல 80. பகுதி எண்ல 13, தொகுதி எண்ல 80. சரியா? சார், அப்ப 13ஆம் வாய்ப்பாடு ஓர் 13 13, ஈர் 13 26, 33 39, 4 13
52, சரியா, I13 65, R13 78. அப்ப 6 தடவை 13 மேல் 2. சரியா? ஓம் சரியா ஆன்சர்? ஓம் சார் சரி ஆன்சர். சரி. அப்ப கிளியர் தானே? கிளியர். சரி, நோட் பண்றவங்க வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்றவங்க கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, முதல்ல 33 பேர் மைக் இருந்துச்சு கிளாஸ்ல. இப்போ 21க்கு 22 பேர் இருக்குது. இன்னொரு 10 நிமிஷம் செய்வேன். யாருக்கும் பிரச்சனை இல்லையே நோம்புக்காரவங்க? இல்ல சார். சரி. சரி, இதை நோட் பண்ணியாச்சா? இதை நோட் பண்ணியாச்சா? ஓம் சரி, அழிக்கவா? ஓம் சார். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி 3வது கேள்வி. 5 மேல் 3 பெருக்கல் அடையாளம் 3 மேல் 1 கூட்டல் அடையாளம் 2 மேல் 1. அப்ப இங்க இந்த அடைப்பை தான் நாங்க முதலாவது செய்யணும். அப்ப 5 மேல் 3 பெருக்கல் அடையாளம் முதலாவது பின்னத்தை 2ஆல பெருக்கணும் மேலையும் கீழையும். அங்க மைக்க ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். அது யாரு? ட்ரிங்கோ காரன்னு தான் நினைக்கிறேன். அஸ்மத், அஸ்மத், அயாஸ், அகமத்னு நினைக்கிறேன். சரி, 2 பேர்டையும் ஓபினா மைக்க ஓப் பண்ணுங்க. அயாஸ், அகமத் மைக்க ஓப் பண்ணுங்க. சார், முதலாவது பின்னத்தை 2ஆலையும் 2வது பின்னத்தை 3ஆலையும் பெருக்கணும். 3ஆலையும் பெருக்கணும். அப்ப பெருக்குனீங்கன்னா 5 மேல் 3 பெருக்கல் அடையாளம் இது 6 மேல் 2 கூட்டல் நினைக்கலாம் 6 மேல் 3. அப்ப 2ஐயும் கூட்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 மேல் 3 பெருக்கல் அடையாளம் 6 மேல் 5 அப்படின்னு இருக்கும். அப்ப இங்க 2 பக்கமும் சுருக்கலாம். 5ஆலையும் சுருக்கலாம் 3ஆலையும் சுருக்கலாம். இங்க சுருக்குனா ஒரு தடவை, இங்க சுருக்குனா ஒரு தடவை. 6ல 3 2 தடவை. அப்ப ஆன்சர் 2ல் 1 வந்திருக்கா? 2ல் 1 ஆன்சர். ஓம் சார். ஓம் 3வது கேள்விக்கு 2ல் 1 ஆன்சர். சரியா? சரி சார். சரியா? சரி, அப்ப இந்த முதல் 3 கேள்வி ஓகே தானே? ஓகே சார். சரி, இப்ப அதுக்கு கீழே நல்ல கேள்வி இருக்குது. இப்ப இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ். சரியா? 4வது 5வது 6வது 7வது 8வது இந்த 5 கேள்வியையும் சரியா நீங்க செய்து என்னையோட நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொள்ளலாம். சரியா பிழையான்னு சொல்லி. சரி, என்னையோட நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கொள்ளலாம். என் வாட்ஸ்அப் ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். இல்லாதவங்க இந்த பாருங்க ஸ்க்ரீன்ல போடுறேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப இந்த கேள்வியை செய்து போட்டுட்டு சரியா பிழையான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே சரி சார். டவுட் உண்டு சார், சொல்லுங்க. கேட்கலாமா? என்ன டவுட் கேளுங்க. சார் இது வந்து சதவீத கேள்வி. அந்த யூனிட்ல ம் 20% கழிவு அடுத்து வழங்கப்பட்டது. எங்களுக்கு சதவீதமா பாடம் இருக்குது. அடுத்து எங்களுக்கு சதவீதம் பாடமா இருக்குது. ஓம் சார். சரி சரி. சரி, இப்ப இது முடியுது தானே? அப்ப அந்த பாடம் கணக்குல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அப்ப இன்னைக்குல இது பண்ணுங்க. சரி, ஓகே. அப்ப இப்ப இந்த இப்படி பின்னங்கள் வந்தா இப்ப எல்லாத்துக்கும் சுருக்கேலும் தானே பின்ன கணக்குகள் வந்தா பிரச்சனை இல்லையே. சரியா? சரி, ஓகே. அப்ப அதுல யாருக்கும் இப்ப டவுட் இருக்க கூடாது. சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி, இப்ப எனக்கு முக்கியமானது இந்த வசன கணக்குகள் தான். அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு 10 நிமிஷம் கேட்டேன். அப்ப இதையும் டக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம். சரியா? சொல்லுங்க, பேசுங்க.
சரி சார். சார் இப்ப இந்த அந்த மைக்கு நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்குது இல்ல, உங்களுக்கு கவரேஜ் இல்லையா எனக்கு கவரேஜ் இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. சரியா? சரி, இங்க பாருங்க. ஒருவர் தனது வருமானத்தில் 4 உணவிற்கும் 2 வியாபாரத்திற்கும், அப்ப 4 உணவுக்கும், சரியா, அடுத்தது 2 வந்து வியாபாரத்துக்கும், அப்ப இது ரெண்டுக்கும் போக எஞ்சிய பகுதியை சேமிக்கிறதுக்கும் ஒதுக்கி இருக்காராம். அப்ப இதுல 3 விஷயங்கள் தந்திருக்காரு. எத்தனை விஷயங்கள் தந்திருக்காரு? 3 விஷயங்கள். அப்ப நாங்க இந்த 4 இந்த 2 முதல்ல நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். கொள்ளுவனே. ஒருவர் தனது வருமானத்தில் 4 உணவுக்கும் 2 வியாபாரத்திற்கும், அப்ப இது ரெண்டையும் அவர் செலவழிச்சிட்டாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 4 இந்த 2 முதல்ல என்ன செய்யணும்? அவர்கிட்ட எஞ்சிய இது ரெண்டையும் கூட்டி போட்டுட்டு 1ல இருந்து இந்த இது அவ்வளோத்தையும் கழிக்கணும். எத்தனையில இருந்து கழிக்கணும்? 1ல இருந்து சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. யாருக்கிட்டையாவது ஏதாச்சும் ஒரு பின்னமோ ஒரு பொருளோ ஒரு உணவோ ஒரு காணின்ற அளவோ ஏதோ இருக்குதுன்னு சொன்னா அவட மொத்த பகுதி 1ன்னு தான் நீங்க எடுக்கணும். ஒரு பங்கு மொத்த பகுதி 1 அப்படின்னு சொல்லி தான் எடுக்கணும். அப்ப அந்த 1ல இருந்து இந்த 4 இந்த 2 கூட்டி போட்டு அதை நீங்க இந்த 1ல இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும்? மொத்தத்துல இருந்து கழிக்கணும். இதுதான் மொத்தம். அப்ப இந்த மொத்தத்துல இருந்து இது ரெண்டையும் கூட்டி போட்டு நீங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப இங்க 4 அப்ப 4 தான் போமசி. அப்ப நான் இந்த 2 மட்டும் மேலே கீழே என்ன செய்வேன்? 2ஆல பெருக்குவேன். இந்த பின்னத்தை மட்டும் மேலே கீழே 2ஆல பெருக்குவேன். அப்பதான் எனக்கு 4 ஏற்படுத்தலாம். இல்லாட்டி எனக்கு 4 ஏற்படுத்த முடியாது. அப்ப இங்கனைக்குள்ள இதை மட்டும் நான் 2ஆல பெருக்கினேன்னு சொன்னா எனக்கு இந்த கணக்கை ஈஸியா செய்யலாம். அப்ப இங்கனைக்குள்ள 1 அவட மொத்த பங்கு கழித்தல் அடையாளம். இதை பெருக்கணும்னா இங்க 4 இந்த பக்கம் 4 அப்ப 2ஐயும் கூட்டுனீங்கன்னா 4 சொல்லி வரும். அப்போ 1ல இருந்து 4 பங்கை கழிக்கணும். அதாவது ஒரு ராத்த பான்ல இருந்து 3/4 ராத்த பான் போனா எவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் தானே? காராத்தல். இது பிராக்டிக்கலா எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப எந்த ஒரு முழு எண்ணுக்கு கீழேயும் 1 இருக்குன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். எந்த ஒரு முழு எண்ணுக்கு கீழேயும் 1 இருக்குன்னு தெரியும் தானே? ஆகவே அப்ப இந்த 1ன் மேல் 1ஐயும் அந்த பக்கம் பகுதி எண் 4 இருக்கனால நான் இங்கனைக்கிளையும் மேலையும் கீழையும் 4ஆல பெருக்கி கொள்றேன். அப்ப பெருக்கி போட்டுட்டா இப்ப 4ன் மேல் 4ல இருந்து 4ன் மேல் 3 என்ன செய்யணும்? நாங்க கழிக்கும். அப்ப கழிச்சிங்கன்னா 4ல் 1 விட இப்ப சாதாரணமா ஒரு ராத்த பான்ல இருந்து 3/4 ராத்த பானை எங்களுக்கு கழிச்சா தெரியும். ஒரு ராத்த பான்ல நாங்க 3/4 ராத்த பானை சாப்பிட்டோம். அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவான் 1/4 ராத்தல் இருக்குன்னு சொல்லி. அது பிராக்டிக்கல் நாலேஜ், ரைட்? அது நடைமுறை வாழ்க்கை. அப்ப அதை கொண்டு வந்து நாங்க இங்க செய்முறையில செய்து பார்த்தோம்னா ஆன்சர் கட்டாயம் சரியா வரும். அப்ப அதனால தான் இங்க இவர் உணவுக்கு செலவழிச்சது 4ல் 1, வியாபாரத்துக்கு செலவழிச்சது 2ல் 1. அப்ப அது 2ம் போகத்தான் பேலன்ஸை தான் அவர் சேமிக்க போறாரு. அப்ப இந்த 4ல் 1ஐயும் இந்த 2ல் 1ஐயும் கூட்டி அவருடைய மொத்த வருமானத்துல இருந்து இது 2ஐயும் நீங்க இந்த வர்ற விடையை நீங்க என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்போ உணவுக்கும் வியாபாரத்துக்கும் செலவழிச்சது 4ல் மேல் 3. 2க்கும் செலவழிச்சது 4ல் மேல் 3. அப்ப அந்த 4ல் மேல் 3 கழிச்சிங்கன்னா அவரு வாழ்றைக்காக சேமித்த பணம் 4ல் மேல் 1 ஆன்சர். சரியா? ஓகேவா? வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணியாச்சு சார். சரி, அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். இந்த வசன நடை கணக்குகள் மிக முக்கியமானது.
இந்த வசன நடை கணக்குகள் மிக முக்கியமானது. அப்ப இதுல தான் உங்களுக்கு தலைவலியை தருவான். அப்ப இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறோம். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி சரி, இன்னும் டைம் வேணுமா? தேவையில்ல சார், நோட் பண்ணியாச்சு. சார், இப்ப இந்த கேள்வியை பாருங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி. சரியா? குமுதினியை பத்தி கொடுத்துருக்காங்க. குமுதினி ஒரு பயணத்தின் மொத்த தூரத்துல 8 நடந்தும் 3 புகைந்திரத்துல போறாங்களாம். அப்ப 8 3 நாங்க கூட்டிட்டு அப்புறம்தான் பேருந்துல போனதை நாங்க கண்டுபிடிக்கலாம். சரியா மகன்? அப்ப இந்த முதலாவது கேள்வி அழகா தந்திருக்கான். அப்ப 8 கூட்டல் 3 அப்ப இங்க இது ரெண்டுக்கும் போமசி எத்தனை போமசி? 24. 24 போமசினால 8 வந்து நான் மேலையும் கீழையும் 3ஆல பெருக்கிறேன். அப்ப 3ஆல பெருக்குனா 24 மேல் 3ன்னு வரும். கூட்டல் அடையாளம். 3 மேல் 2 நான் 8ஆல பெருக்கிறேன். அப்ப 8ஆல பெருக்குனா 24 மேல் 16ன்னு வரும். சரியா மகன்? சரியா மகள்? ஆகவே இதுக்கான ஆன்சர் 24 மேல் 19. 24 மேல் 19 ஓகேவா? 24 மேல் 19. அப்ப பேருந்தில் சென்ற தூரத்தை கேட்டிருக்காங்க. அப்ப 24 மேல் 24ல இருந்து எத்தனைய கழிக்கணும்? 24 மேல் 19 கழிக்கணும் சார். 24 மேல் 19 கழிக்கணும். அப்ப இப்ப உங்களுக்கு விஷயம் பிடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 24 மேல் 19 கழிச்சிங்கன்னா அவர் பஸ்ல போன பங்கு 24 மேல் எவ்வளவு? 5. அப்ப இப்படித்தான் வசன நடையில வார கணக்க முதல்ல நல்லா வாசிச்சு அதுல முக்கியமான லைனை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அப்பதான் கணக்கை ஈஸியா செய்யலாம். நீங்க உடனே வாசிச்சு போட்டு கணக்குக்கு போனீங்கன்னா ஒரு மண்ணும் புரியாது. அங்க பெஸ்ட்ல கணக்கை வாசிக்கணும். குமுதினி ஒரு பயணத்தின் மொத்த தூரத்தில் 8 நடந்தும் 3 புகையிரத்திலும் எஞ்சிய தூரத்தை பேருந்திலும் சென்றார். அப்ப குமுதினிங்கிற ஆளு 8 நடந்து போயிருக்கா. அதனால நடைக்கு நான் அண்டர்லைன் பண்ணேன், புகையிரத்துக்கு அண்டர்லைன் பண்ணேன், பேருந்துக்கு அண்டர்லைன் பண்ணேன். அப்ப முதலாவது கேள்வி நடந்தும் புகையிரத்திலும் சென்றது கேட்டிருக்காங்க. அப்ப 8 3 கூட்டுனேன். சரியா? சரியா மகன்? ஓகே 2 கூட்டணும்னா 24 மேல் 19. பேருந்தில் சென்ற தூரத்தை மொத்த தூரத்தின் பின்னமாக தருக. அப்ப 24 மேல் 24ல இருந்து 24 மேல் 19 கழிச்சா 24 மேல் 5 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சரி, அப்ப இந்த மாதிரி இந்த கணக்குகளை நீங்க ட்ரை பண்ணணும். இப்ப நீங்க இந்த பின்ன கணக்குகள் வந்தா இப்ப செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். இதை நோட் பண்ணியாச்சா? சரி. அப்ப அடுத்த கிளாஸ்ல நான் புது பாடம் ஒன்று தான் தொடங்குவேன். இந்த கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. அடிச்சாச்சா? இந்த கேள்வியை ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. இது எக்ஸாம் பேப்பர்ல வந்த கேள்வி. முதல்ல நான் போன் நம்பர் தந்தேன் தானே, அதுக்கு இதை செய்து போட்டு திருத்தி விளக்கம் கேட்கறவங்க கேட்டுக்கொள்ளலாம். சரியா? சார், அப்ப இந்த பாடம் இதோட முடியுது. அடுத்த கிளாஸ்ல நான் புது பாடம் தான் செய்வேனே. சரியா? ஓகே சார். சார், அப்ப இவ்வளவு நேரம் இணைந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் குட் நைட். Thank you sir. Good night sir. Thank you sir. Good night sir. Bye sir. ஓகே.